நெறியாளர் உள்ளிட்ட அவையினர் அனைவருக்கும் வணக்கம். அரியணை யாருக்கு என்று அநேகமாக ஓராண்டு காலமாக பேசிக்கொண்டே இருக்கிறோம். முதல்ல சில சேட்டலைட் சேனல்ஸில் தொடங்கின இந்த விவாதம் பிறகு யூடியூப் சேனல்களுக்கும் வந்து பத்திரிகைகளில் வந்து மீண்டும் 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 நாம் இதை விவாதித்து கொண்டே இருக்கிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் கூட புதிதாக கண்டென்ட்டு நேற்று வரைக்கும் கொடுத்துருக்குது திமுக. நம்ம பழைய கண்டென்ட்டே வச்சு பேசணுங்கிற அவசியம் இல்லை. தொடர்ச்சியாக அவர்கள் ஏன் இருக்கக்கூடாது என்பதற்கான செய்திகளை அவர்கள் கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது காபந்தரசுக்கு போயிட்டாங்க. இனி அநேகமாக திமுகவினுடைய ஆட்சி என்பது முடிந்து போய்விட்டது. இனி இல்லை, வரலாற்றில் இனி திமுக ஆட்சியில் இல்லை. எனவே இனியே வந்து அந்த மாதிரியான புது கண்டென்ட் கிடைக்காது. இருக்கிற இந்த நிலையிலிருந்து இன்னும் ஒரு மாத காலத்திற்குள்ள ஒரு நல்ல ஆட்சி மாற்றம் நடக்கும். அதன் பிறகு தமிழ்நாடு ஒரு நல்வாழ்வை பெறும் என்கிற நம்பிக்கையோடு தான் நான் இந்த அரங்கத்திலே முதல்ல நிற்கிறேன். இந்த 4 முனை போட்டி அப்படின்னு நீங்கள் சொல்லுவதே, இந்த 4 முனை போட்டி என்பதே திமுக செட் பண்ண நரேட்டிவ். நான் சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் நான் இதை சொல்கிறேன். 2021 இதே இடத்துல 5 தனித்தனியான கட்சிகள் தேர்தலை சந்திச்சது. அதிமுக இருந்தது அன்னைக்கு ஆளுங்கட்சி, திமுக அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்தது, டிடிவி தினகரன் அவர்கள் இருந்தார், கமலஹாசன் அவர்கள் இருந்தார், நாம் தமிழர் கட்சி அன்றைக்கும் தனித்து போட்டியிட்டது. ஆனால் அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 21 தேர்தலில் எந்த தொலைக்காட்சியும் யாருமே 5 முனை போட்டி யாருக்கு வெற்றி என்று ஒரு தலைப்பை வைக்கவே இல்லை. 21 நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம், செக் பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு 26 ஓராண்டு காலமாக 4 முனை போட்டி 4 முனை போட்டி என்று எல்லாரும் பேசி அதுவே ஒரு பதிவு வைக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. இதுல தான் சூட்சமே இருக்கு. இதுல என்ன அஜெண்டா இருக்கு? அது என்ன இருக்குன்னா 21 அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது. அன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு முழுமையாக ஒரே கட்சி எதிர்கட்சியான திமுகவுக்கு போகணும். இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியா இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை பிரிக்கிறதுக்கு வேறு அணிகள் வேணும். அதுக்காக பண்ண வேலை தான் இந்த 4 முனை போட்டி. நான் தெளிவாக என்னுடைய உரையை தொடங்குகிற போதே சொல்லுகிறேன், போட்டி இருமுனை தான். அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வர்சஸ் திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்க திரு விஜய் அவர்கள் ஓட்டு வாங்க மாட்டாரா? சீமான் அவர்கள் ஓட்டு எல்லாரும் வாங்குவார்கள். அவர்கள் கட்சிக்கான ரெப்ரசன்டேஷன் இருக்கும், அதையெல்லாம் நான் மறுக்கல. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற மக்களுக்கும் சரி, இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், கட்டாயமாக அண்ணன் சீமான் அவர்களோ திரு விஜய் அவர்களோ முதலமைச்சராக போறதில்லை. அந்த கட்சி 2 ஆட்சி அமைக்க போறதில்லை. 4 முனை போட்டி என்பதே நரேட்டிவ். முதல்ல அதுக்கு வந்தார். அப்போ இப்போ இருக்கிறதுல வந்து திமுக இன்றைக்கு ஆட்சி 5 ஆண்டுகள் முடிச்சிருக்கு. இந்த ஆட்சியினுடைய அவலங்கள் தான் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். அதிலே ஊடகங்கள் பின்தங்கி விட்டன என்கிற ஒரு விமர்சன பார்வையும் எனக்கு உண்டு. நான் இவங்ககிட்ட இப்போ எனக்கு முன்னாடி அண்ணன் பேசுகிற போது கூட நிறைய செய்திகள் எல்லாம் சொன்னார். சட்டம் சேர்த்து காப்பாற்றணும், அதிமுக சேர்த்து காப்பாற்றணுங்கிறார். ஆமாம், அவங்க காப்பாற்றுவாங்க, தமிழ்நாட்டை காப்பாற்றுற மாதிரி. நாங்கள் அண்ணன் சொன்னார், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா எவனோ சம்சாரத்தை அவன் கூட்டிகிட்டு போவான், அவன் வெட்டிக்குவான், இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா? நாங்கள் அதை சொல்லலை. நீங்கள் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று நாங்கள் குறிப்பிட்டு சொல்லுவதே, திமுக காரர்கள், ஆளுங்கட்சியிலே இருக்கிறவர்கள், அமைச்சர் பொறுப்பிலே இருக்கிறவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள், கட்சியினுடைய பொறுப்புகளிலே இருக்கிறவர்கள் செய்த அவர்களால் உருவாக்கப்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளிலே நடவடிக்கை எடுக்கல இந்த அரசுங்கிறத குற்றச்சாட்டு. ரவுடிசத்தை தமிழ்நாட்டிலே கட்டவிழ்த்து விட்டு இருப்பது திமுக. தெருக்கள் தோறும் ரவுடிசம் இல்லைன்னு மறுக்க முடியுமா? நான் எத்தனை வருஷமா கேட்கிறேன். இந்த நடந்த இவங்க ஆட்சிக்கு வந்து 1 வருஷத்துலேருந்து கேட்கிறேன், 4 ஆண்டா கேட்கிறேன். இந்த திருவொற்றியூர் சங்கர் மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? நீ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை கன்னத்தில் அரைஞ்சாருன்னு கமிஷனர் கம்ப்ளைண்ட் கொடுத்தார், நடவடிக்கை உண்டா? கிட்னி திருடின சாதாரண ஏழை மக்களை ஏமாற்றி கூட்டிட்டு போய் மருத்துவமனையில் வச்சு கிட்னி திருடுறான். கிட்னி திருடின ஹாஸ்பிட்டல் யாருதுன்னு பார்த்தா அது திமுகவினுடைய எம்எல்ஏவுக்கு சொந்தமான ஹாஸ்பிட்டல். நடவடிக்கை உண்டா? நீங்க அண்ணன் பேசுறாரு, இங்க நாங்க வந்து போதைப் பொருள் அங்கே இருந்து வருகிறது, இங்கே இருந்து வருகிறது. திமுகவினுடைய இளைஞரணி மாநாட்டிலே கலந்து கொண்ட பசங்க சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்த மேசையில பீர் பாட்டில வச்சாரா இல்லையா வசந்தன் கார்த்திகேயன்? இது கட்சி பிரச்சனை அல்ல, இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. நடவடிக்கை உண்டா? கள்ளச்சாராயம் காய்ச்சினான்ல, காய்ச்சி பிடிச்சிட்டு வந்தோம்ல, அவன் திமுக காரங்கிறது யாருக்குமே தெரியாதா? கண்ணுக்குட்டி, நடவடிக்கை உண்டா? எதுக்கு தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? அப்ப திமுக இதே நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர் ஒருத்தர் ஈரோட்டில் நடத்தின பேக்கரி சிட்டிங் கவுன்சிலருங்க, திமுகவினுடைய சிட்டிங் கவுன்சிலர் உள்ள போய் அடிச்சு உடைக்கிறார். அட எல்லாம் தாண்டி நான் சொல்றேன், 2.5 வயசு பிள்ளைய பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டான். நீ அது கட்சியெல்லாம் பார்க்க வேண்டாம், அவன் மனுஷனே இல்லை, அவன் இந்த கட்சி அந்த கட்சி நான் சொல்லவில்லை, அவன் திமுக காரன் தான். ஆனாலும் கூட அதை நான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கல. ஆனால் அதில் என்ன தெரியுமா பிரச்சனை? நாங்கள் எந்த இடத்துல தெரியுமா அதில் குற்றச்சாட்டை சொல்றோம்? 2.5 வயசு குழந்தைய பாலியல் வன்புணர்வு வந்து கொண்டிருக்கிறான் 2025 டிசம்பர். அவன் கைது செய்யப்படுவது மார்ச்.
4 மாத காலம் அவன் ஏன் கைது செய்யப்படவில்லைன்னு பார்த்தா அந்த குழந்தையினுடைய உடற்கூறாய்வு அறிக்கையை மாத்திருக்கிறானுங்க. நீங்க இன்னும் இங்க வந்து அண்ணன் பேசுறாரு, நாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு என்ன, நாங்க என்ன பண்ண முடியும்? ஆளுங்கட்சியினுடைய துணை இல்லாமல், போலீஸினுடைய துணை இல்லாமல் இந்த குற்றவாளி கட்சி பொறுப்பாளராக இருந்தவர் 2.5 வயசு குழந்தைய பாலியல் வன்முறை கொலவன் அந்த நாய் எப்படி தப்பிக்க முடியும்? அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள வந்து ஒரு பிள்ளைய நாசம் பண்றான் ஒரு நாய் ஒருத்தன், அவனை கைது பண்ணிட்டு வர்றாங்க. அவன் வந்து யாரோட நின்று போட்டோ எடுத்தா நாங்க கேட்கலீங்க, அது எல்லாத்துக்கும் நடக்கும், எல்லா அரசியல் தலைவர்களோடும் போய் நின்று எடுப்பாங்க, இன்னைக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா அவன் வீட்டில் அமைச்சர் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாரு. இது எங்காவது கேட்டதுண்டா நீங்க? அப்ப அந்த நெருக்கம் இல்லாமல் அது நடக்குமா? அந்த ஒரே ஒரு பொண்ணு தான் பாதிக்கப்பட்டா, அந்த ஒரே ஒருத்த மட்டும்தான் குற்றவாளின்னு சொல்லி அந்த வழக்கையே முடிச்சாங்களா இல்லையா? அப்ப குற்றவாளிகளுக்கு இவர்கள் துணை போகிறார்கள். சார் இது எதுக்கு சார்? அண்ணன் என்னமோ ட்ரோன்ல இருந்து என்னமோ வீசுறாங்கிறாரு, தினமலர் படிக்க சொல்றாரு. சார் ஆஸ்திரேலியா நியூசிலாந்துல எவன்டா போதைப் பொருள் விற்கிறான்னு தேடி வர்றான் சார் இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டு சென்னைக்கு வர்றான் சார், வந்து ஒருத்தனை கைது பண்றாங்க சார், ஜாஃபர் சாதிக்னு. முதலமைச்சரினுடைய மருமகள் எடுக்கிற திரைப்படத்திற்கு இயக்குநராக இருக்கிற திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசர் சார் அந்த ஆளு. முதலமைச்சரோடு நேரடியாக பேசுகிற அளவுக்கு தொடர்பில் இருக்கிறார். திமுகவினுடைய அயலக அணியினுடைய இணை செயலாளர். என்ன சார் நடவடிக்கை? அப்ப திமுக காரர்களே திட்டமிட்டு சட்டம் ஒழுங்கை கெடுக்கிறார்கள், ரவுடிசம் செய்கிறார்கள், கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள். எனக்கு முன்னாடி தம்பி கார்த்தி சொன்னதை போல இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக போய் நின்ற ஜபகர் அலி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர் கொலை செய்யப்பட்டார். இதை திமுகவினுடைய கவுன்சிலர் கஞ்சா விற்கிறார்னு சேலத்தில் வழக்கு கொடுத்தவர் எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதி செயலாளராக இருந்த சண்முகம். வழக்கு கொடுத்து திமுகவின் கவுன்சிலரின் கணவர் கஞ்சா விற்கிறார்னு கொடுத்த வழக்கில் 2 நாள் சார் சாயந்தரம் கூலிப்படையை வச்சு வெட்டி கொண்டாங்க அவரை. வழக்கு இருக்கு. அப்புறம் இந்த கோயம்பேட்டில் கைது பண்ணிட்டு வந்தாங்களே போதைப் பொருள் விற்கிறாங்க திமுகவின் நிர்வாகிகளை, என்ன சார் இது? மொத்தமாக இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளையே செய்வதே ஆளுங்கட்சி, திமுகவினுடைய பிறவி குணம் இது. அதைத்தான் நாங்கள் சுட்டி காட்டுறோம். தமிழ்நாடு தழுவிய அளவில் அதிமுக முன்னெடுத்த போராட்டங்கள் என்ன, ஆர்ப்பாட்டங்கள்? நான் கல்யாண சுந்தரம் பேசுறாங்க, எல்லா மேடையிலும் பேசுறீங்க. அதிமுக களத்தில் செய்த செயல்பாடு என்ன? ஏன் நீங்க அதை அறுவடை பண்ணலன்னு கேட்குறாங்கல்ல. அறுவடை பண்றேன்னு கேட்காதீங்க, அந்த வார்த்தை விட்டுருங்க. அதிமுக 40க்கும் மேற்பட்ட முறைகள் தமிழ்நாட்டினுடைய தலைநகரங்களிலே மக்களை திரட்டி போராட்டம் நடத்தியிருக்கு. இதை நான் பொய் சொல்லிட்டு போக முடியாது, என்ன நீங்க ரெக்கார்டு செக் பண்ணலாம். காவல்துறையில் அனுமதி வாங்கி நடத்தின ஆர்ப்பாட்டங்களின் எண்ணிக்கை மட்டும் நான் சொல்றேன். இவங்க ஒவ்வொரு பிரச்சனை செஞ்ச போது அதை செஞ்சிருக்கும். யார் அந்த சார்னு சொல்லி அதிமுக உழுக்குல தான் அந்த வழக்கே வேகம் அடைஞ்சது. அதிமுக அதில் களத்தில் நின்று இருக்கிறோம். எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ சட்டமன்றத்திற்குள்ள அதிமுகவுக்கு சட்டமன்றத்துக்குள்ள போராடுற வாய்ப்பு இருக்கு. அண்ணன் சொன்னார்ல 65 எம்எல்ஏ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, போராட்டத்துக்கே வரல. நீங்க பண்ணது போராட்டமா? முதல்ல அந்த போராட்டத்துக்கு நாங்கள் வர்றக்கு எதுக்கு இந்த திமுக போராட்டம் பண்ணுச்சு? திடீர்னு சொன்னாங்க தொகுதியெல்லாம் பறி போயிரும், பார்லிமெண்ட் தொகுதியெல்லாம் பறி போயிரும். ஸ்டாலின் சொன்னாரு, சொல்லிட்டு ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்க. எங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு உங்க முன்னாடி தெரியிருக்கு? எங்க பறி போச்சு? அப்படி ஒரு திட்டம் இல்லை, அப்படி ஒரு சட்டம் இல்லை, மத்திய அரசு அப்படி பேசவே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இவரா ஒன்று கிளப்பி விட்டு திடீர்னு எஸ்ஐஆர் வந்து விட்டது, ஐயோ எல்லாம் எங்களை முடிச்சு போடுவாங்க, எங்க அரசியல் இதே போயிடுச்சுன்னாரு. இப்போ என்ன எஸ்ஐஆர் நீங்க தான் நடத்துனீங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் தானே எல்லாம் சேர்ந்து நடத்துனாங்க. இன்னைக்கு எஸ்ஐஆர் என்ன பிரச்சனை? முதலமைச்சருக்கு முதலமைச்சர் ஏதாவது உருப்படியான விஷயத்துக்கு போராடி இருக்காரா? முதலமைச்சருக்கு உருப்படியான விஷயம் ஒன்று தெரியுமா தமிழ்நாட்டில்? அப்போ அதிமுக சட்டமன்றத்தில் 65 எம்எல்ஏ, நீங்க வேங்கை வயல்ல அந்த மனித கழிவை கொண்டு வந்து குடிக்கிற தண்ணியில் கலந்தானுங்க. முதல்ல சட்டமன்றத்திற்குள்ளாக அன்னைக்கு நடக்கிற அந்த பிரசன்ட் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அந்த பிரச்சனையை உலகிற்கு வெளிச்சம் போட்டதே அதிமுகங்க. கள்ளச்சாராய சாவு நடக்குது மரக்காணத்திலையும் கள்ளக்குறிச்சியிலையும், போய் எடுத்து பாருங்க. 1.5 மணி நேரம் காவல்துறையின் மீதான மானிய கோரிக்கையில் எங்கள் பொதுச் செயலாளர் அன்றைக்கு வந்து 1.5 மணி நேரம் பேசுறார். வழக்கம் போல நேரலையை துண்டிச்சு விட்டாங்க. அதில் அவர் குறிப்பிட்டு சொல்றார், மரக்காணத்தில் இந்த இடத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சுகிற அந்த குற்றச்சாட்டு வருகிறது, நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கிறாரு. அதிமுக எம்எல்ஏ அர்ஜுனன் தாங்க போய் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்கன்னு. அதிமுகவினுடைய கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ செந்தில்குமார் தாங்க எஸ்பியை பார்த்து பேசியிருக்காரு, எஸ்பி ஒத்துக்கிறார்கள் அதையே. அப்ப இத்தனையும் அதிமுக காரன் செய்யறான். அட கள்ளச்சாராயம் இருக்குது, கஞ்சா இருக்குது, தடுன்னு சொல்லி போறான்னா எதையுமே செவி கொடுக்காம இதையே பேசிட்டு இருக்கிறது அமித்ஷா வச்ச ஏஜென்ட்டா எடப்பாடியார். அப்ப நீங்க யாருக்கு ஏஜென்ட்? நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐயா கருணாநிதி அவ்வளவு வயல மூத்தவர், போய் சோனியா காந்தி கும்பிட்டு நிக்கலையா நீங்க? ரைடு விட்டா நீ மாநில உரிமை பத்தி திமுக பேசலாமா? ரைடு மேல சிபிஐ ரைடு விட்டு கீழே கூட்டணி பேசி 63 சீட்டை வாங்கிட்டு போனா காங்கிரஸ். ஏங்க இப்ப இந்த கூட்டணியில சீட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னு அன்ஃபாலோ பண்ணிட்டு போறாருங்க ராகுல் காந்தி. இவங்க கூட்டணி லட்சணம். ட்விட்டர்ல அன்ஃபாலோ பண்ணி விளையாண்டு இருக்கிறாங்க காலேஜ் பசங்களாட்ட ராகுல் காந்தியும் ஸ்டாலினும். கூட்டணி முடிச்சுட்டு வந்து ஸ்டாலின் என்னன்னாரு? என்னங்க அர்த்தம்? யார்களை தத்தீங்க? இப்ப
இந்த கட்சி ஊழல் இவங்கள மாதிரி நான் ரெண்டு விஷயத்துக்கு எனக்கு அண்ணன் பதில் சொல்லட்டும். நான் கேட்குறேன், நாங்கள் சொல்கிற ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் பல்லாயிரம் கோடி பல லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நான் கேட்குற ஒரே கேள்வி, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சராக இருக்கிற போது 30,000 கோடி ரூபாய் இந்த ஸ்டாலினுடைய மகனும் மருமகனும் மட்டும் 2 ஆண்டுகளில் சம்பாதித்து எங்கே முதலீடு செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொன்னார் இல்லையா? அந்த வாய்ஸ் பொய்ன்னு சொல்லிட்டாங்க. அந்த ரெக்கார்டு, அந்த வாய்ஸ் வந்து அவர் வாய்ஸ் இல்லை. அப்போ நான் இன்னொரு அடுத்த கேள்வி அண்ணனுக்கு வைக்கிறேன். ஒரு அமைச்சர் போலவே ஒருத்தன் மிமிக்ரி பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய செய்தி கொண்டு வரானே, அவன் யாருங்கிறதையும் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவு கையாளாகாத போலீஸா வச்சிருந்தீங்க. அவனை கைது பண்ணி கொடுத்துருக்கணும்ல. அப்போ வாய்ஸ் அவரு தான், 30,000 கோடி தெரியாது. அதே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சட்டமன்றத்திலே பதிவு செய்தார். இவர்கள் ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் கழிச்சு டாஸ்மாக் விற்பனையில் 50 விழுக்காடு லீக்கேஜ் இருக்குதுன்னார். சட்டமன்ற குறிப்பில் இருக்கு. 50 விழுக்காடு லீக்கேஜ் எவ்வளவு? இன்னைக்கு 55,000 கோடி டாஸ்மாக் வருமானம். இனி ஒரு 55,000 கோடி ஊழல் 55,000 கோடி ஊழல் நடக்குது. இந்த 10 ரூபாயில இல்லாம நான் சொல்றது யாருன்னு சொல்லியிருக்கீங்களா? இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் பேசியிருக்காரா? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தூக்கி இன்னொரு இதில் போட்டாங்க. எந்த அமைச்சராவது உருப்படியான அமைச்சர் உண்டா? பெண்களை பற்றி கொச்சையாக பேசுறதுக்கு பொன்முடி, அம்மாளுக்கு இன்னும் 1000 ரூபா கொடுத்துருக்குற, மகளுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்கு, 2 பேர் சிம் கார்டு போட்டு பேசுங்கன்னு சொல்றதுக்கு துரைமுருகன், 10 ரூபா வாங்குறதுக்கு செந்தில் பாலாஜி, கோயில் பக்தர்கள் வரிசையில் நின்றுக்கிற பக்தர்களை பார்த்து சோறு திங்கிறியா, இன்னொரு வார்த்தை சொல்லி திங்கிறியான்னு கேட்கறதுக்கு சேகர் பாபுங்கிற ஒரு அமைச்சர், ரோட்டில் இருக்கிற அரசு ஊழியரை அடிக்கிறதுக்கு திருவொற்றியூர் சங்கர், இளைஞர்களுக்கு சாராயம் ஊற்றி கொடுக்கறதுக்கு நம்ம வசந்தன் கார்த்திகேயன். எங்கேயாவது உருப்படியா ஒரு தலைவன் உண்டா இந்த கட்சியில? ஒரு அமைச்சர் உருப்படியான அமைச்சர் உண்டா? முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை வேட்டைக்காடாக அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள். நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த வேலையெல்லாம் செய்துவிட்ட திமுக ஒரே ஒன்றை நம்பி நிற்கிறது இந்த தேர்தலில். அது என்னன்னா, அவர்களுடைய விளம்பரமும் அவர்கள் செட் பண்ணி வச்சிருக்கிற நரேட்டிவும். அவர்களுக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கையே விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் ஒரு வாக்குகளை பிரிப்பார்கள். அப்படி பிரித்து ஆன்டி இன்கம்பன்சி வாக்கு அவங்க கொண்டு போனாங்கன்னா அதிமுக மறுபடியும் அதே 1% 2% ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வந்துடலாங்கிறதான் கணக்கு. நான் அன்பா மக்களுக்கு பார்த்து கேட்டுக்கிறது, தயவு செய்து யோசிங்க, யோசிச்சு வாக்களிங்க. யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? யார் கடந்த காலங்களிலே ஆட்சியில சிறப்பான ஆட்சியை கொடுத்தாங்க? அதுதான் கேள்வி. நான் மீண்டும் பலமுறை சொல்றேன். எனக்கு முன்னாடி அண்ணன் சொன்ன மாதிரி 4 வருஷம் ஆட்சியில் 2 வருஷம் எடப்பாடியார் கொரோனால போச்சு. மீதி இருந்த காலத்தில் தான் 11 மெடிக்கல் காலேஜ், மீதி இருந்த காலத்தில் தான் 21 கல்லூரிகளை பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளை அரசு கல்லூரிகளாக மாற்றினது அந்த காலத்தில் தான். 33 கூட்டு குடிநீர் திட்டம் அந்த காலத்தில் தான். பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை அந்த காலத்தில் தான். சூழலை காப்பதற்காக செஞ்சது குடிமராமத்து பணிகள் அந்த காலம் தான். ஆன்லைன் ரம்மிக்கு தடை அந்த காலம் தான். கமிஷனுக்கு விலை போன தலைவனாக இருந்தால் இந்த வேலை செய்ய முடியுமா? அப்ப தொடர்ச்சியா அவருடைய ஆட்சி காலம் தாங்க 2000 மினி கிளினிக், அம்மா மினி கிளினிக், இத்தனையும் வேலை செஞ்சு வச்சிருக்கிறோம். அப்ப கல்வி இலவசமாக வேண்டும், மருத்துவம் இலவசமாக வேண்டும், மக்கள் வாழ்வதற்கான அந்த வாழ்வாதாரங்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஆட்சி காலத்திலே அந்த பணிகளை தொடங்கி நடத்தி காட்டியவர் எடப்பாடியார். அதனால் நாங்கள் சொல்றோம், இந்த வாய்ப்புகள் மீண்டும் இருக்கு. எனவே இந்த உட்டோபிய சிந்தனைகளிலே நிற்காதீர்கள். ஒரே ஒரு துணை கேள்வி மட்டும் அதோட நிறைவுபடுங்க. அப்படி இருக்கிற அதிமுக எதுக்கு தாவேகா வரணும்னு வெயிட் பண்றாங்கன்ற விமர்சனம் வரும்போது அது எப்படி பண்றீங்க? அப்படி இல்லை, இது ஒரு பெரிய மோசடி குற்றச்சாட்டுங்க. இப்போ போன வாரமே எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட கேட்குறாங்க, இல்லைன்னு சொல்கிறார். நேற்று கேட்கிறாங்க, நேற்றுன்னு சொல்லுகிறார். யாரும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, தெளிவாக சொல்லுகிறார். ஒன்றும் ஒளிவு மறைவு இல்லை. ஆனால் இவங்க மறுபடியும் சொல்றது, கரூர் சம்பவத்திலே நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், தாவேகாவினுடைய தம்பி தங்கைகளுக்கும் சேர்த்தே நான் சொல்லுகிறேன். அண்ணன் தனியரசு அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் இன்னைக்கு திமுகவோட நெருக்கமா இருக்கிறார், திமுக குடும்பத்தோட நெருக்கமா இருக்கிறார். அவர் ஒரு மேடையிலேயே பதிவு செய்திருக்கிறார். நீங்க கேட்ட நான் வீடியோ எடுத்து கொடுக்குறேன். அவர் சொல்லுகிறார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் அந்த நேரத்திலே பேசாமல் இருந்திருந்தால் விஜயை தூக்கி குண்டாஸ்ல போட்டிருப்போம், இந்த பிரச்சனையே இருந்திருக்காதுன்னு பேசினார். இதுதான் அவங்க திட்டமிட்டது. அதிமுக விஜயை காப்பாற்றுறதுக்கு போல. இப்போ நான் சொல்றேன், அதிமுக சொன்னது ஒரு சிபிஐ விசாரணை வேண்டும், குற்றவாளிகள் யாரெல்லாம் என்பதை விசாரிங்க. 2 பேர்த்து மேல குற்றச்சாட்டு, அரசு மேல குற்றச்சாட்டு, விஜய் மேல குற்றச்சாட்டு. விஜய் குற்றவாளின்னு முடிவு பண்ணி கொண்டு போய் குண்டாஸ்ல போடுறதுக்கு முயற்சி பண்ண நேரத்தில் அதை செய்யாதீர்கள் தடுத்தார் எடப்பாடியார். இதை உடனே கூட்டணி நாங்கள் விஜய் இல்லை, அண்ணன் சீமான் உட்பட எல்லாரையும் தான் சொன்னோம், உண்மையில் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று நெஞ்சத்திலே உறுதி கொண்டிருக்கிற அத்தனை பேரும் ஓரணியிலே திரளுங்கள், இந்த காட்டாட்சியை தூக்கி வீசணும்னு சொன்னோம். அது விஜய் மட்டும் தனியாக கூப்பிடல யாரும், புரியுதுங்களா? கரூர் சம்பவத்தில் அவரை காத்தது என்பது அறத்திற்கு புறம்பாக ஒரு அரசியல் கட்சி அப்புறப்படுத்தப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக காத்து நின்றோம். நான் ஒரு கேள்வி வச்சுட்டு போறேன், முடிச்சுட்டு போறேன். நான் இதில் இதே எங்களை பார்த்து விஜய் கூட்டணி கூப்பிட்டீங்க அதனால பண்ணீங்கன்னு சொல்றீங்களே, அதே சமயத்தில் ஆதவர்ஜுனா அவர்கள் கைது செய்வதற்கு எல்லா வாய்ப்புகளும் உள்ள ஒரு குற்றத்தை செய்தார். ஒரு ட்வீட் போட்டார், பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது பிரச்சனை, எல்லா பக்கம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிற நேரத்தில் புரட்சி வரும், இலங்கையை போல நேபாளத்தை போல புரட்சி வரும்னு ஒரு ட்வீட் போட்டார்.
அண்ணன் எடப்பாடியார் வந்து அண்ணன் ஆதரவு அர்ஜுனாவை கைது பண்ணக்கூடாதுன்னாங்களா? அதிமுக காரன் பேசணுமா? ஏன் திமுக கைது பண்ணல? சார், நான் இந்த தொலைக்காட்சியில் சொல்லிட்டே போறேன், இனி அதனால் வர்றது வந்து போட்டு, உதயநிதிக்கும் சபரீசனுக்கும் நடக்கிற குடும்ப சண்டைக்குள்ளே சபரீசனால் உருவாக்கி இறக்கிவிடப்பட்டிருக்கிற இயக்கம் டிவிகே. இது விஜய்க்கு தெரியுமான்னு தெரியாது, எனக்கு தெரியும். புரியுதுங்களா? இவங்களோட ஒரே நோக்கம் ஓட்டை பிரிக்கணும், மீண்டும் திமுக உட்கார வைக்கணும். இது நடந்துச்சுன்னா விஜயே அழிச்சிருவாங்க. அவங்க விஜய்ங்கிற அந்த தனி மனிதரை சொல்றேன், நான் அந்த கட்சியை சொல்ல, அழிச்சிருவாங்க. அதுக்கு திமுக ஒரு சூழ்ச்சி வலை பின்னி இந்த தேர்தல் களத்திற்கு வந்திருக்கிறது. நான் மக்களுக்கு சொல்லுவது, எல்லா விஷயங்களும் எடுத்து வச்சிருங்க. தம்பியும் கூட சிலதெல்லாம் சொன்னேன், நான் நிறைய மாறுபாடு இருக்கு தம்பி கார்த்தி கூட. ஆனால் இப்போ நான் அதுக்கான பேசுறதுக்கான நேரம் இல்லை. ஆனால் நான் தம்பி உட்பட எல்லாத்துக்குமே சேர்த்து சொல்றேன், நம்முடைய இருக்கிற கோட்பாட்டியல் பிரச்சனைகள் அத்தனையும் ஒத்தி வைத்து விட்டு இந்த இடத்துல இந்த மண்ணை காப்பாற்றுவதற்கு எது சரியான இயக்கம், அடுத்து வருகிற 5 ஆண்டுகளிலே வளர்ச்சியை நோக்கி போகணும். இதே முதலமைச்சர், ஒரே நிமிஷம் முடிச்சார், சாரி, இதே முதலமைச்சர் சட்டமன்றத்திற்கு சொல்றாரு, ஏன் நீட் பத்தி தப்பான வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துடும் நினைச்சோம், அதனால கொடுத்தோம், வரல அப்படிங்கிறார். இப்போ அந்த முதலமைச்சருக்கு நாம சொல்றோம், இன்னும் 2029 வரைக்கும் கட்டாயம் வராது, 2029க்கு மேலையும் காங்கிரஸ் இனிமேல் நாடாளாது. அப்புறம் எதுக்கு நீ வாக்குறுதி கொடுக்கணும், எதுக்கு நீங்க தேர்தல் நிற்கணும்? அப்ப நான் சொல்றேன், மத்திய அரசிடம் பணிந்து போவது, குனிந்து போவது, அடிமை, இந்த மாதிரி கொச்சை வார்த்தைகளை நிறுத்துங்கள். மத்திய அரசிடம் இணக்கமான போக்கை முன்னெடுக்கிறோம். இதைத்தான் காமராஜர் செய்தார். நவரத்னா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா காமராஜர் வந்து எப்படி கொண்டு வந்தார்? மத்திய அரசை எதிர்த்து கொண்டு வந்தாரா? ஒரு இணக்கமான போக்கு. அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, இதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. அப்ப இன்னைக்கு தொழில் செய்கிறவன், விசைத்தறியாளர்கள், உழவர்கள், மாணவர்கள், அத்தனை செக்டார் நினைக்கிறது கொஞ்சமாவது நாடு டெவலப்மெண்ட் நோக்கி போகணும், இந்த கடன் குறையணும். அதற்கு ஒரு நல்ல ஆட்சியாளர், ஆளுமை மிக்க ஆட்சியாளராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நிற்கிறார். மத்திய அரசோடு ஒரு சரியான நம் உரிமையை கோரி பெறுகிற, சரியாக நம்முடைய உரிமையை பெறுகிற இடத்திலே அவர் இருக்கிறார். ரைட். எனவே அதிமுகவின் ஆட்சி அமைந்தால் மக்களுக்கு நல்லது. கட்டாயம் அதிமுகவின் ஆட்சி அமையும். நான் சொல்லுகிறேன், 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். மரியாதைக்குரிய தாவேகாவிலிருந்து பேசிய நண்பர் அவர் திடீர்னு ஏதோ ஒன்று சொன்னார். அவர் பேசுகிற போது நீங்கள் எதுக்கு அவங்கள போய் கூட்டணி கூப்பிட்டீங்கன்னு சொன்னார். நான் சொன்னதையே அவர் உள்வாங்கிக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க தலைவரை போலவே அவரும் இருக்கிறாரா என்கிற வருத்தம் இருக்கு. நான் என்ன சொன்னோம்னா, அதிமுகவினுடைய அந்த அழைப்பு என்பது பொதுவானது. அந்த சம்பவத்தில், கரூர் சம்பவத்தில் விஜய கூட்டணிக்கு வான்னு நாங்கள் கூப்பிடல, இன்னைக்கும் கூப்பிடலைங்கிறத தான் தெளிவாக சொன்னேன். எல்லாருக்குமான அறிவிப்பது. நீங்கள் இந்த கொடி காட்டிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க, மீண்டும் மீண்டும் இதையே பேசிட்டு இருக்கிறீங்க. நான் ஒரே ஒரு தான் கேட்குறேன், ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவன் தன் கூட்டணி கட்சியில் இல்லாத ஒரு கட்சி இன்னைக்கு வந்து ஒரு கட்சி தலைவருக்கு நன்றி சொல்லி அவர்கள் கொடியோடு வந்து கலந்து கொள்கிற தகுதியோடு ஒரு தலைவர் உண்டா தமிழ்நாட்டில்? எடப்பாடியாருங்கிற ஒரு தலைவர் தான் உண்டு. ஏன்னா அறத்தின் பக்கம் நின்றார். அதனால் அந்த பசங்க வந்தாங்க, அந்த பசங்களுக்கு சொன்னார். அதில் அன்றைக்கு அந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு முன்னத்தினாலும் செய்தியாளர்களை சந்திச்சார். கூட்டணி பற்றி இழிவான பேசுகிற இழிவான நேரம் இந்த நேரம் இல்லைன்னு சொன்னார். அடுத்த நாளும் கேட்டார்கள், கூட்டணிக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னார். அந்த பத்திரிகை செய்திகளும் உண்டு. ஆனால் அது யாரையும் பேச மாட்டாங்க. எனவே அது விஜய் டாபிக் நம்ம அவ்வளோவா போக வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் நாம் தமிழர் கார்த்தி அவர்கள், கார்த்தி வந்து இந்த நாம் தமிழர் கட்சியே இப்போ முழுமையாக என்ன ஆகுதுன்னா ஒரு உட்டோஃபியனிசத்தினுடைய உச்சத்திற்கு போகிறது. நான் அவருக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், பொள்ளாச்சி சம்பவத்தை உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டார். கார்த்திக்கு தான் இது விஷயம் தெரியாது, நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு தான் தெரியாது. ஏன்னா அவங்க அரசியல் பிழைப்புக்கு எதை வேண்டுமானாலும் செய்கிற இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. நான் அவருக்கு அன்போடு நினைவுபடுத்த விரும்புகிறேன், 100கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்கிற செய்தி பொய் என்பதை சிபிஐ சொல்லியிருக்கு. ரிப்போர்ட் வந்துருச்சு, குற்றவாளிகள் யாரோ அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்தாச்சு. ஆனாலும் இவர்கள் மீண்டும் மீண்டும் இதையே தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இது இவர்கள் செய்கிற ஒரு நெரட்டிவ். இன்னும் நான் சொல்றேன், இந்த நிகழ்ச்சியின் வாயிலாகவே சொல்றேன், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுன்னு சொல்றீங்க இல்லைங்களா, அந்த பெண்ணை நானும் சந்திச்சு பேசினேன். அந்த பெண்ணினுடைய அண்ணன் இன்னைக்கு அதிமுகவினுடைய உறுப்பினர். நான் இதுக்கு மேல நீ என்ன பேசுறது? முதலா அங்க இருக்கிற எஸ்பி இடம் இப்படி ஒரு புகார் வருகிறது, இது பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்று பாருங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததே இவர் இப்ப குறிப்பிட்டு காட்டினார் பார்த்தீங்களா, அந்த துணை சபாநாயகர் எங்களுடைய பொள்ளாச்சி ஜெயராமன் தான். இந்த இப்ப கார்த்தி பேசின இதே வார்த்தையை உதயநிதி பேசினார் 2021. பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுடைய மகனுக்கும் இன்னும் 2 தலைவர்களை சொல்லி அவங்களுக்கு எல்லாம் சம்பந்தம் இருக்கு என்று சொன்னபோது நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டது. யாருக்கு? உதயநிதிக்கு. அவர்கள் பேரை நீ சொல்லி பேசுறீனா என்ன ஆதாரத்தோடு இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும் என்று கேட்ட பிறகு தேர்தல் பிரச்சாரத்தில் எடுத்து பாருங்க, உதயநிதி பேசியிருப்பார், பேரே சொல்லாம சில பேருக்கு தொடர்பு இருப்பார். நான் அதையும் தாண்டி இவர் ஒரு வைக்கிறார், ஒரு பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை ஒரு பாலியல் கொடுமை நடந்திருக்கிறது, அது ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பெரிய பிரச்சனை தான், அதை நான் ஏற்கிறேன், நடந்திருக்கிறது என்று வந்த உடனே அந்த வழக்கை எங்கள் அரசு சிபிஐக்கு கொடுக்குது. ஏன் சிபிஐ கொடுக்குது தெரியுங்களா? இப்போ கார்த்தி சொன்னது மாதிரி தான், நீங்க உங்க தலைவர்களுக்கே தொடர்பு,
இது திமுக பண்ண நெரேட்டிவுக்கு இவங்க இன்னைக்கு ஓடுறாங்க பின்னாடி. உங்க தலைவர்களுக்கே தொடர்பு என்று சொன்ன பிறகு ஆளுங்கட்சியினுடைய பிரமுகர்கள் மீதே குற்றச்சாட்டு வந்த பிறகு அதை நாங்களே விசாரித்து தீர்ப்பு கொடுத்தால் அது ஏற்பாடு உடையதாக இருக்காது என்று சொல்லி சிபிஐக்கு நாங்கள் வழக்கு கொடுத்தோம். ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில் அந்த பெண்ணை சீரழிச்ச போது அந்த அவனுக்கு ஆளுங்கட்சியோடு தொடர்பு இருக்கிறது என்பதை சொன்ன பிறகும் சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு அடம் பிடிச்சது ஸ்டாலின். 10 வயசு குழந்தைய அண்ணா நகர்ல வந்து பாலியல் வன்முறை செஞ்சான்னு சொல்லி சிபிஐ உத்தரவு கொடு, சிபிஐ விசாரிக்கணும்னு உயர்நீதிமன்ற உத்தரவு கொடுத்த பிறகு சிபிஐ விசாரணை வேண்டாம்னு உச்சநீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போனது ஸ்டாலின். புரியுதுங்களா? இதுதான் நாம் தமிழர் கட்சிக்காரங்க புரிஞ்சுக்க வேண்டியது. அவர் கேட்கிறார், ஒருத்தர் மேல குற்றம் சாட்டப்பட்டுச்சான், அவர் வந்து சிபிஐ கைது பண்ற வரைக்கும் அதிமுக நீக்கலையா? நாம் தமிழர் கட்சிக்கார ஒருத்தர் மேல கிருஷ்ணகிரியில பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்து பெண்ணை சீரழிச்சிட்டாங்க, பள்ளிக்கூட குழந்தைகளை பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டான்னு வழக்கு வந்துச்சு. ஏன் சீமானுக்கு தெரியலன்னு கேட்டால் நியாயமான கேள்வியா? சிபிஐ அவரை வழக்கில் விசாரிந்த அந்த குற்றவாளியை கைது பண்ண வர்றாங்கல்ல, அன்னைக்கு அதிமுக தடுக்கல, ஆட்சியில் இருந்தோம். குற்றவாளி எவனாக இருந்தாலும் எந்த கட்சியை சேர்ந்தவனா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னோம். புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் வந்து இதெல்லாம் கற்பனாவாதம். இப்போ இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சில பிறழ்வுகளிலே இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற வாதம் தான். இதெல்லாம் ஒண்ணுமே எதுலையுமே உருப்படியானது இல்லை. நான் கேட்கிறேன், நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த அடிப்படை கோட்பாடு என்ன? உங்க பெரிய கோட்பாடு நீங்க வந்து இந்த பெண்கள் விஷயம் நீ அப்பழுக்கற்ற தூயர். ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வருது, வீட்டுக்குள்ள வயசுக்கு வந்து குடிசை கட்டி வச்சுக்கிற பொண்ணையா கூட்டிட்டு வந்துட்டு ஒரு மனிதர் பேசுகிற போது அந்த மனிதர் தலைவருக்கான சகல தகுதிகளையும் இழந்து விடுகிறார். இந்த தமிழ் சமூகம் இந்த அருவருக்கத்தக்க அரசியலை புறக்கணிக்கணும். நான் பேசக்கூடாதுன்னு பார்க்கிறோம். இது ஒண்ணும் ஒரு தேராத கூட்டம். இது அப்படி நினைக்கிறேன் நான். என்ன நீங்க பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? இப்ப நீங்க வைக்கிற குற்றச்சாட்டுல நீங்க இதே சீமானவர்கள் தாது மணல் கொள்ளை நடக்கிறது என்று பேசிய போது அவருடைய மேடையில் ஐயா எடுத்து விற்கலீங்கன்னா வேற எவனோ எடுத்து வைக்க போறான்னு பேசினாரா இல்லையா? இதே சீமானவர்கள் சினிமா மோனோபொலி ஆகுது, உதயநிதிக்கு சொந்தமான நிறுவனத்துக்கு தான் எல்லா படங்களும் கொடுக்கப்படுது, அவங்க கொடுத்தா மட்டும் தான் திரையிடப்படுதுன்னு பிரச்சனை வந்தப்ப செய்தியாளர் சந்திப்பில் அது அமேசான் அவன் வெளியிருந்து வாங்கிட்டு போறதுக்கு தம்பி பண்றது தப்பு இல்லையேன்னு பேசினாரா இல்லையா? ஒரு சினிமாவினுடைய மோனோபொலி சத்தியை புரிந்து கொள்ள முடியாத தலைவரா இல்லையா இவரு? என்ன நீ என்னமா பெண்கள் நாங்கள் வாக்கு சதவீதம் அதிகரித்துக் கொண்டே வர்றோம். உள்ளாட்சி தேர்தல் என்ன உங்க வாக்கு சதவீதம்? என்ன வாக்கு சதவீதம் நாம் தமிழர் கட்சிக்கு? ஏன் உள்ளாட்சி தேர்தலில் வாக்கு சதவீதம் வரல? ஏன் வரலினா கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சி, வேட்பாளர்களே உங்களால் போட முடியல. 100 வார்டு வருது ஒரு மாநகராட்சியில் கோயம்புத்தூர்ல, 100 வார்டுல 100 வேட்பாளரே போட முடியல இந்த கட்சினால. 3% கீழே போனாங்க உள்ளாட்சி தேர்தலில். அப்ப இந்த கட்சி மக்களை டைவர்ட் பண்ணுது. நான் இப்ப தெளிவா சொல்றேன். இப்ப இவர் கேட்ட கேள்வி எல்லா கேள்விக்கும் நம்ம என்ன அதிமுக காரன் எங்களுடைய ஆட்சியில குற்றங்கள் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த குற்றத்திற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு அதிமுக தயங்கியதில்லை. அது ஒரு தவறு வந்திருக்கும்னு சொன்னா அதை சுட்டிக்காட்டுகிற அளவிற்கு நாம் தமிழர் கட்சி நேர்மையாளர்களால் இருக்கவில்லை. நாம் தமிழர் கட்சியினுடைய நேர்மை பலமுறை கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்களோட நாங்க போய் நின்னோங்க எவ்வளவு கொச்சையா. நீங்க தானங்க போய் நின்னீங்க, மைக்க பிடிச்சிட்டாரு அவன் தான் துணை முதலமைச்சர் ஆக்குவேன், நீங்க தான் கெஞ்சிட்டே பின்னாடி தெரிஞ்சீங்க. அதிமுக அறத்திற்கு புறமா ஒரு கட்சியை வீழ்த்தக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் அந்த வேலையை செஞ்சோம். மறுபடியும் அந்த விளக்கம் கொடுக்குறோம். என்னமோ மக்கள் மத்தியில் விட்டுறாங்களா? என்ன மக்கள் விடும் மக்கள் மத்தியில் என்ன உங்களுக்கு என்ன ஒரு அடிப்படையாக உங்களுக்கு என்ன கோட்பாடு? நீ விஜய் போய் மக்களை சந்தித்தாரா? நான் கேட்கலாம், கார்த்தி கேட்கலாமா? சீமானை நம்பி சீமானவர்களோடு எங்களோடு நாம் தமிழர் கட்சியோடு அந்த கட்சியை நம்பி உயிரை கொடுத்த பையனோட அம்மாவை இன்னைக்கு போய் சந்திக்கிறதுக்கு சீமானுக்கு தைரியம் இல்லை. முடிஞ்சா சீமான் சந்திக்கட்டும் பார்ப்போம். இவ்வளவு அற்புதமான குற்றச்சாட்டுகளை வைக்கும் போது உங்களுக்கு நல்லா இருக்குது. உங்களை பரிசுத்தமானவர்களா நீங்க காட்டிக்க விரும்புறீங்க. நான் சொல்றேன், அங்க விக்னேஷனுடைய தாயார இன்னைக்கு சீமான் போய் சந்திப்பாரா? இன்னைக்கு சந்திப்பாரா? அப்ப ஒரு சிக்கல்களுக்குள்ள போக வேண்டாம். தனிமனித சிக்கல் இல்லைங்க. இவங்க தங்களை பரிசுத்தமானவர்களாக காட்டிக்கொள்ள ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன், நான் தெளிவா சொல்லி முடிக்கிறேன். இவங்க தங்களை பரிசுத்தமானவர்களாக காட்டிக்கொள்ளுகிற விரும்புகிற இவர்கள், நான் என்ன சொல்றேன், இப்ப உங்களுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, அவங்க அம்மா மேல முன்பாடு அவங்க அது கேட்கறாங்க, உங்களுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, அப்படிதான் ஒவ்வொரு கட்சி நிக்குது. புரியுதுங்களா? நீங்க ஆட்சிக்கே வராத இந்த சூழல்ல இவர் சொல்றார் 40 லட்சம் ரூபாய் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதான். 2 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு கட்சி மாநாடு நடத்த முடியுது, நான் எப்படி கட்சி நடத்த முடியும் ஒரு சாதாரண குடிமகன் கேட்பான். அப்ப அவன் உங்களுக்கு மட்டும் எப்படி அது வருது? கட்சிக்காரங்கிட்ட பணம் வாங்கி நீங்க செய்யற மாதிரி கட்சிக்காரங்கிட்ட பணம் வாங்கி கட்சிகள் 40 லட்சம் செலவு பண்ணி தேர்தல் சந்திச்சா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எந்த கட்சி தலைவனும் தொண்டனோட பணத்தை வாங்கி 3 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து வீட்டில் இருக்கலையே. அப்ப அடிப்படையிலேயே எந்த நேர்மையும் இல்லாத
ஒரு நாகரிகம் இல்லாத அரசியலை செய்து கொண்டிருக்கிற சீமான் அவர்கள், அவர் இந்த தேர்தல் வந்து விட்டால் இந்த கூகுள்ல இருந்து டேட்டா எடுத்து அதை படிச்சு அவர் ஒரு மிகப்பெரிய மாற்று அரசியலை வைப்பது போல் நான் சொல்லுகிறேன். எந்த விதமான தத்துவார்த்த தெளிவும் கோட்பாட்டு தெளிவும் எந்த விதமான நாகரிகமான அரசியல் இல்லாத ஒரு கட்சியாக இன்றைக்கு நாம் தமிழர் மாறி இருப்பது என்பது வேதனை. எனவே இந்த நாம் தமிழர் கட்சி பிரிக்கிற வாக்குகளால் இந்த நாட்டில் ஒரு டிசாஸ்டர் தான் வரும். இன்னைக்கும் இவர்கள் திமுகவிற்கு ஆதரவான கருத்துக்களை எந்த மாதிரி நிலை எடுக்க முடியுமோ அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், தாவேகா நாதாகா இவர்கள் பிரிக்கிற வாக்கு மீண்டும் திமுகவை கொண்டு வருவதற்கான வாக்கு. அதுதான் உண்மை. எனவே பெரிய வேஷமெல்லாம் போட வேண்டியதில்லை. இங்கே எல்லார் பற்றியும் தெரியும். நாம் பேச வேண்டியதில்லைன்னு நினைக்கிற சில விஷயங்களை பேச வைப்பது சரியாக இருக்காது என்பதை மட்டும் பதிவு செய்து, வர இருக்கிற தேர்தல் அது அதிமுகவுக்கானது, 2026 இரட்டை இலைகளுக்கானது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி திரு கலாம் சார், நன்றி.